ஹாய் வணக்கம். நான் கோகுல் பிரசாந்த். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பற்றி ஸ்ட்ராட்டஜி அண்ட் வீடியோஸ் மோஸ்ட்டாக அதை தேடுவீங்க. ஆனால் மார்க்கெட் நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கா, இல்லை சைட்வேஸாக இருக்குன்னா சைட்வேஸாக தான் இருக்குது. சைட்வேஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி? ஏன்னா சைட்வேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே பல பேர் கேபிட்டலே லாஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய ட்ராடவுன்ஸை கொடுக்கும். இதில் எப்படி சில ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஏடிஐ இண்டிகேட்டரை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிறதுல பார்த்தரலாம். அண்ட் தனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ரொம்ப ஈஸியானது. என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் நிறைய முறை அடிக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் சைட்வேஸ் போயிடுச்சு. ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பெரிய பார்க்குறீங்கன்னா அடிக்காது. சரிங்களா? ஒரு முறை 2 முறை அடிக்கலாம், திரும்ப என்ன ஆகிடும் மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி ஏற ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏறிடுச்சு அப்படின்னு. ஆனால் சைட்வேஸ் அப்படி கிடையாது. நீங்கள் சைட்வேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்கள் கேபிட்டலில் கூட மொத்தம் என்ன ஆகிடும், அவ்வளோ முறை அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணி மொத்தவங்க விட்டுருவாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சைட்வேஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரியா? முதல் சைட்வேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். சைட்வேஸோட பொறுத்தவரையில் இப்படி மேலே கீழே, மேலே இருந்தால் கீழே, கீழே இருந்தால் மேலே, கீழே மேலே. இப்போ 100 ரூபான்னு வச்சுப்போமே, இந்த டாப்பு 100 போச்சுன்னா திரும்ப 50 ருபீஸ் வந்துடும். 50 போச்சுன்னா திரும்ப 100 போயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஆனால் என்ன அப்படின்னா, இது நம்ம வரையும் போது ஈஸியாக இருக்கும். சைட்வேஸ் இப்படி தான். ரியாலிட்டி பார்த்துட்டு அப்படி இருக்காது. இப்போ நிஃப்டியோட சார்ட் வச்சிருக்கு, வீக்லி சார்ட் பாருங்க. நிஃப்டி 2024 ஏறவே இல்லை. பாருங்க, இங்கே போயிட்டு இங்கே வந்துருக்கலாம். திரும்ப பாருங்க, கீழே வரான்ல, சைட்வேஸ் தான் இது. ஆனால் ப்ராப்பராக பாட்டம் வரல. இதே மேலே போகுது, ஆல் டைம் ஹை இங்கே பிரேக் ஆச்சு. ஆல் டைம் ஹை லைட்டாக பிரேக் பண்ணுற மாதிரி திரும்ப என்ன பண்ணிட்டான், கீழே விழுந்துட்டான். அப்போ கீழே விழுந்துருச்சு. விழுந்தது என்னது, ப்ரீவியஸை விட கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. ஆனால் சைட்வேஸ் தான் மார்க்கெட். அப்போ என்னன்னா, சைட்வேஸுங்கிறது ஃபேக் அவுட் பண்ணும், முன்னாடியே ரிவர்சல் ஆகலாம். விக் விடும். இந்த விக் விட்டுட்டு பெரிய வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணி எங்கேயாவது போகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப என்ன பண்ணிடும், உள்ளே வந்துடும். இந்த மாதிரியான நிறைய மேஜிக் வேலையெல்லாம் காட்டுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு ஈஸியாக ஸ்டாப் லாஸ்ன்னு அடிக்கலாம். எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகும், எவ்வளோ ஸ்டாப் வைக்கிறது இந்த சைட்வேஸ் மார்க்கெட். ஏன்னா சைட்வேஸை பொறுத்தவரை பையட் லோ, செல் ஹை, இன் பிட்வீன் நடுவில் நோ ட்ரேடிங் ஜோன்னு சொல்லுவாங்க. மேலே என்ன பண்ணிக்கலாம், சைட்வேஸில் செல் பண்ணிக்கலாம், கீழே என்ன பண்ணிக்கலாம், கீழேலாம் பை பண்ணிக்கலாம். அப்போ நடுவில் நோ ட்ரேடிங் ஜோன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சா பெட்டராக இருக்கும், சைட்வேஸ் மார்க்கெட் எவ்வளவு மூவ் ஆகலாம் அக்ரெசிவாக உள்ளுக்குள்ளே மூவ் ஆனாலும் அப்படின்னு பார்க்கறதுக்கு மேனுவலாக நிறைய மெத்தட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. சரிங்களா? இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஒரு டே சார்ட் வச்சுக்கிறேன். இது என்ன காட்டுது அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்டு எவ்வளவு புள்ளிகள் நகரலாம். இப்போ டே சார்ட் வச்சிருக்குன்னா டேல இங்க பாருங்க, ஏடிஆர் இப்போ எவ்வளவு காட்டுது, 235. எதுலன்னா நிப்டியில். அப்போ ஒரு நாள் டு அடுத்த நாள் நிப்டி என்ன எவ்வளவு நகரலாம், 235 பாயிண்ட் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரேஞ்சுங்கிறது, ட்ரேடபிள் ஜோன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு காட்டுது. சரியா? இதுவே 1 hour வைங்க. 1 hour வச்சுட்டா ஏடிஆர் என்ன காட்டுது, ஏடிஆர் பாருங்க 74. ஒரு மணி நேரம் ஒவ்வொரு கேண்டிலும், ஒவ்வொரு 1 மணி நேரம் கேண்டிலும் 74 பாயிண்ட் ஆவரேஜா நகரலாம். ஏன்னா 14 ஏடிஆர் இருக்கு. லாஸ்ட் 14 கேண்டில்ஸ் அப்படி நகர்ந்திருக்கு. இதுவும் என்ன பண்ணலாம், 74 பாயிண்ட் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்க ஒரு பை பண்ண போறீங்க நிஃப்டியை. சரிங்களா? அப்போ உங்க ஸ்டாப் லாஸ்ங்கிறது குறைஞ்சது இந்த ஏடிஆர் இருக்கு இல்லைங்களா, ஏடிஆர் ரேஞ்ச் அது வைக்கணும். சரியா? ஆனால் டெக்னிக்கலாக பார்த்து ஏடிஆர் ரேஞ்ச் மட்டும் பத்தாது. உங்களுக்கு இன்டூ 2 போட்டுப்பாங்க. 74 இன்டூ 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 148 வருதுங்களா? அப்போ 148 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சாதான் உங்களுக்கு அடிக்காது 1 hour கேண்டில். சரியா? இது சொல்றது. இதுவே 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு 15 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ் சார்ட்ல நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இன்ட்ராடே மாதிரி போறீங்க அப்படின்னா 38 காட்டுதுல, 38 இன்டூ 2 போட்டுக்கோங்க. எவ்வளவு வருது, கிட்டத்தட்ட நமக்கு 60, 68, 76 கரெக்டுங்களா? 76 பாயிண்ட், 80 பாயிண்ட் பக்கம் நீங்க என்ன பண்ணணும். அப்போ ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சாதான் அடிக்காது. இல்லைன்னா என்ன பண்ணிடும், ஈஸியா அடிச்சுட்டு போயிடும். சரியா? இது ஆப்ஷன் பையர். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, இந்த ஏடிஆர் ரேஞ்சை வச்சு ஸ்டாப் லாஸை இன்டூ 2 போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்காத ரேஞ்ச். இது இன்னும் அடிக்கவே அடிக்காதுன்னு அப்படிலாம் கிடையாது. மொமெண்டம் திடீர்னு ஏடிஆர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடிக்கும் அதுவும். ஆனால் அடிக்கிறது ரேர். சரிங்களா? எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டே இருக்காது. ஆனால் நீங்கள் வைக்கிற ஸ்டாப் கேண்டில் கீழே வைப்பீங்க, ஏதாவது சப்போர்ட் வச்சு வைப்பீங்க.
பக்கத்துலேயே இருக்கு, ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிடுவான். சரிங்களா, அஃபோர்டபுள் ஜோனில் வச்சுட்டு அடிச்சிடும். இப்போ இது வந்து மொமெண்டம்ங்கிறது மினிமம் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, 38 பாயிண்ட். அப்போ இதுவே 2 போட்டு தள்ளி வச்சிங்கன்னா அது இன்ஸ்டிடியூஷன் ஹண்டிங் ஜோன் வந்து மேபி தள்ளி இருக்கணும். அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸை வச்சு நீங்கள் போய் மாட்டிக்க மாட்டீங்க. கரெக்டாக தள்ளி இருக்கும், அடிக்கிறதுக்கான எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது குறைஞ்சிடும். சரியா, இது ரொம்ப ஈஸியானது பையருக்கு. இப்போ செல்லர் இருக்கார், சரிங்களா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏடிஆர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் பெட்டரா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கு, நீங்கள் நிறைய ப்ரீமியம் எடுத்து ப்ராஃபிட், ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் பை பண்ணுறதை விட செல் பண்ணுறது தான் நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் தரும். கரெக்டாக ஆப்ஷன்ஸை அப்படிங்கும்போது அங்கே செல் பண்ண போகிறீங்கன்னா எவ்வளவு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் தான் வைக்கணும் ஆப்ஷன் செல்லிங்க. கரெக்டாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறீங்க. ஒரு நீங்கள் ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஒரு வீக்லி சார்ட் வச்சுருக்கேன், நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்டில் எடுக்க போகிறீங்க. சரியா, இப்போ நமக்கு இப்போ எடுத்துக்கலாம் 665 காட்டுது இல்லைங்களா. இப்போ பாருங்க, வீக்லி சார்ட் வச்சுருக்கேன், மந்த்லி கூட வேணாம், வீக்லி ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு வாரம் 10 நாள் ட்ரேட் அந்த மாதிரி எடுக்க போகிறீங்க. அப்போ இங்கே பாருங்கள் 665 பாயிண்ட்டுங்கிறது நமக்கு காட்டுது. எவ்வளோ, ஒரு வாரத்துக்கு 665 பாயிண்ட். இந்த வீக்லி சார்ட்டுங்கிறது ஒரு கேண்டல் அப்படிங்கிறது மினிமம் மூவ் ஆகலாம், ஏடிஆர் ரேஞ்ச் மூவ் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ மூவ் ஆகலான்னு காட்டுது. கரெக்டா, இந்த ஏடிஆர் மார்க்கெட்டு இங்கே பாருங்க, மார்க்கெட்டு இறங்கும் போது ஏடிஆர் ஏறும், மார்க்கெட்டு ஏறும்போது ஏடிஆர் இறங்கும். சரிங்களா, அது ரெண்டும் வெவ்வேறு மாதிரி தான் வந்து செயல்படும். சரியா, அது மார்க்கெட் ஏறுனா இது இறங்கும், இது ஏறுனா இது ஏறுனா அது வந்து இறங்கும். அந்த மாதிரி தான் மாறி மாறி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு ஸ்டெடி அண்ட் ஸ்டேபிளாக ஸ்லோவாக இருக்கும், இறங்கும் போது பயத்தில் வேகமாக இருக்கும். அதனால என்ன ஆயிரும், மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால ஏடிஆர் என்ன ஆகும், மார்க்கெட் இறங்கும் போது ஹையாக நல்ல பெருசாக மூவ் ஆக போகுதுங்கிறத உங்களுக்கு காட்டும். சரியா, சரி, இப்போ ஒரு சைட்வேஸ் இருக்கு, நீங்கள் வந்து மார்க்கெட் 665 பாயிண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு மூவ் ஆகும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரெக்டாக போயிட்டு இதை எடுத்துக்கலாம். அதாவது ஆப்ஷன் ட்ரேடர் எடுத்திருக்கேன், சரிங்களா, நிஃப்டி வச்சுருக்கேன், இதில் வந்து ப்ளஸ் கொடுத்துட்டா இந்த மாதிரி வரும். சரிங்களா, இப்போ ஜூன் மந்த்து பக்கத்துலேயே இருக்க எக்ஸ்பைரி, நம்ம வந்து ஒரு ஆகஸ்ட் எடுத்துக்கலாம். அதான நான் இடம் இப்போ வந்து டேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 25, ஆகஸ்ட்டுங்கும் போது ஒரு வீக்கெண்டு, ஒரு வாரம் கரெக்டாக, அந்த ஒரு வாரம் 8 நாள் அந்த மாதிரி ரேஞ்சும். சரியா, இதை எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இப்போ நம்ம செல் பண்ண போகிறோம், சைட்வேஸ் மார்க்கெட் முடிவு பண்ணியாச்சு, நிஃப்டி செல் பண்ண போகிறோம். எவ்வளோ பாயிண்ட், கிட்டத்தட்ட 665 பாயிண்ட் நம்ம காட்டுச்சிங்களா. ஏடிஆர் 665, 700 வச்சுப்போமே, ரவுண்டா 700 வச்சுப்போம். அப்போ மினிமம் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்னா 700 பாயிண்ட் தள்ளி என்ன பண்ணணும், செல் பண்ணணும். நேராக வாங்க, 700 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடியது இங்கே பாருங்க, எங்கே இருக்கா, 700 பாயிண்ட் தள்ளினா இங்கே வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ண போறீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் 600 வச்சுப்போமே, இங்கே வருங்க, இது செல் ஒரு லாட். சரியா, அதே மாதிரி கீழ் நோக்கி பார்த்துட்டோம்னா, கீழ் நோக்கி வந்து இங்கே ஒரு 700 பாயிண்ட் 600 பாயிண்ட் தள்ளி நமக்கு செல் ஒரு லாட். எவ்வளவு வருது, அப்போ 23,100. இது பேர் வந்து ஸ்ட்ராங்கிள். சரியா, இது உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். இது வந்து அன்லிமிட்டட் லாஸ் கார்டு. எனக்கு பயம், அது சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறது, ஏன்னா பயந்துப்பாங்க அன்லிமிட்டட் லாஸ் அப்படின்னு. நம்ம இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்க, பிரேக் ஈவன் நல்லா காட்டுது, 3.4%, 3% காட்டுது. சரியா, இது வந்து ஆவரேஜா ட்ரேடான ஜோனை விட வெளியே தான் இருக்கும் உங்களுக்கு. திடீர்னு வந்து மார்க்கெட் வாலடைல் ஆயிடுச்சு, 1000 பாயிண்ட் போயிடுச்சு, 1500 பாயிண்ட் போயிடுச்சு, நான் பெருசாக லாஸ் பண்ணிடுவேனே. இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, ப்ராபபிலிட்டியே கிட்டத்தட்ட எவ்வளோ காட்டுது, 75% காட்டுது. இந்த இதுவே நீங்கள் வந்து 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அது 7.5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க, 7.5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்கன்னு காட்டுது. சரியா, அதான் அந்த ப்ராபபிலிட்டி மீட்டருங்கிறது. சரியா, சரி, நம்ம இருந்தாலும் நம்ம பை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. நேராக போங்க, அவுட் ஆஃப் த மணி, நீங்கள் எங்கே செல் பண்ணீங்களோ அதுலேருந்து உன்னி தள்ளி ஒரு 5 ரூபா இல்லை 2 ரூபா 3 ரூபாய்க்கு இருக்கும் இல்லைங்களா, அது பை ஒரு லாட்டு. அதே மாதிரி இங்கேயும் உன்னியும் தள்ளி போயிட்டு இந்த சைட்லையும் பை ஒரு லாட். சரியா, இப்படி பை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பை 1 லாட். இந்த சைடும் பை பண்ணிட்டோம், இந்த சைடும் பை புட் ஆப்ஷன். சரியா, பை பண்ணிட்டோம் அப்படின்னா இது பேர் என்ன ஆகிடும், நமக்கு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அயன் காண்டோராக மாறிடும். சரியா, இப்போ இந்த அயன் காண்டோர் பொறுத்தவரையில் நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, லிமிட்டட் ரிஸ்க் லிமிட்டட் ரிவார்ட். அது வந்து ரேஞ்சுங்கிறது தாண்டாது இல்லைங்களா, நமக்கு பெட்டரான ப்ராஃபிட்டை தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில். ப்ராபபிலிட்டி ஹையாக இருக்கும், நமக்கு
அதனால இந்த ஏடிஆர் அண்ட் வந்து ஆப்ஷன் செல்லிங்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் வச்சு ஸ்டாப் லாஸ் பை பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ்க்கு ஏடிஆர் யூஸ் பண்ணிக்கலாம். செல் பண்ணுறீங்கன்னா ரேஞ்ச் ட்ரூ ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு வெளியே செல் பண்ணுற மூலிமா நமக்கு ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.